ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ். ஸோ அகைன் போத்தமிழில் அடுத்த ஒரு திருக்குறள் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 8-9 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். மொத்தம் இருக்கக்கூடிய போத்தமிழுக்கான சிலபஸ் கூடிய 20 அதிகாரங்கள். ஓகேவா? ஸோ இப்போ 20 அதிகாரங்களில் ஒரு 8-9 முடிச்சிட்டோம் இல்லையா? இது அடுத்த ஒரு அதிகாரம். ஸோ போன கிளாஸில் நம்ம கடைசியில் பார்த்துருப்போம் கண்ணோட்டம் அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ திருக்குறள் அதில் கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம். ஸோ அதிகாரத்துடைய எண் வந்து பார்த்தோன்னா 58. திருக்குறளுடைய 133 அதிகாரங்களில் 58வது அதிகாரம் தான் இந்த கண்ணோட்டம். சரியா? ஸோ இப்போ கண்ணோட்டம் அப்படின்னும் போது 58வது அதிகாரம் போது எந்த குறள் வந்து எந்த குறள் வரைக்கும் கவர் பண்ணது, பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கணும். அது அந்த அதிகாரத்துடைய இறுதி குறள் அப்படின்றத நான் சொல்லியிருப்போம். ஒவ்வொரு அதிகாரத்துடைய இறுதி குறளாக அதனுடைய 0 சேர்க்கணும். அது இறுதி குறள் நம்பர். ஓகேவா? அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? 571 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ 571 வந்து 580வது குறள் வரைக்கும் இந்த இடைப்பட்ட 10 குறள் எதை பற்றி பேசுது? கண்ணோட்டம் அப்படின்ற இரக்கம், அன்பு காட்டுதல் அப்படின்ற ஒரு பொருளை நம்மளுக்கு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ திருக்குறளுடைய முப்பால் பகுப்புல பொருட்பாலில் தான் இந்த கண்ணோட்டம் என்ற அதிகாரம்ன்றது இருக்கு. அதே போல திருக்குறளுடைய 9 இயல்களில் எந்த இயல்? அரசியல் சார்ந்த ஒரு இதுதான் இந்த கண்ணோட்டம். ஓகேவா? ஸோ அரசியல் சார்ந்த இயல்ல கண்ணோட்டம் இருக்கு. முப்பால்னு பார்க்கும்போது பொருட்பாலில் அந்த கண்ணோட்டம்ன்றது இருக்கு. ஸோ இந்த கண்ணோட்டம் மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பு காட்டுதல், இறக்கப்படுதல் அப்படின்றது தான் இந்த கண்ணோட்டம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கண்ணோட்டம் ஏன் சொல்றோம்? கண் ஓட்டம். ஏன் சார் கண்ணோட்டம் சொல்றோம்? அதுக்கு இறக்கப்படுதல், அன்பு காட்டுதல் எப்படி சொல்லிடலாமே? ஆல்ரெடி அன்புடைமை ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ இறக்கப்படுதல்னு வச்சிருக்கலாமே. கண்ணோட்டம் அப்படின்னாலும் இறக்கப்படுதல் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கண்கள் இருக்கு. அப்போ நம்ம மற்றவங்களை பார்க்குறோம். மற்றவங்களை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்றவங்களுக்கு ஒரு தீமை நடந்தாலோ இல்லை மற்றவங்களை ஏதாவது வந்து கஷ்டப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, ஓகேவா, அதை நம்ம பார்க்கறது மூலயமா தான் அவங்க எந்த அளவு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மள்ட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது மூலயமா தான் நம்ம கண் இருக்கிறது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இறக்கப்படுறோம். ஓகேவா? ஸோ ஐயோ அவங்க நம்ம சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், ஓகேவா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு பார்த்து நம்ம மனம் மறந்துடும்னா அது நம்ம அவங்கள நேராக கண்ணால் பார்க்கறதுனால. சரியா? அதான் கண்ணோட்டம். ஓகேவா? அப்போ இறக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அன்பு காட்டுறது, இறக்கப்படுதல் அப்படின்றது அந்த கண்ணோட்டம். ஸோ இந்த 10 குறள் மூலயமா ஐயன் வள்ளுவர் அவர்கள் நம்மளுக்கு கண்ணோட்டத்தை பற்றி என்ன சொல்றார் அப்படின்றத கற்றுக்கலாம். சரியா? ஓகே, முதல் குறள் பாருங்க. 571 கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை. காரிகை அப்படின்னா பண்பு. காரிகை அப்படின்னா பண்பு இல்லைன்னா அழகுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அழகுன்னு சொல்லுவோம். உங்க பாருங்க, இங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ அப்போ கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை. கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய பெரிய பண்பு. ஓகே, ஒரு நல்ல சிறந்த பண்பு அப்படின்றது கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா அது இறக்கப்படுதல். பாருங்க, இரக்கம் காட்டுதல், அன்பு காட்டுதல், அதான் கண்ணோட்டம். ஓகேவா? ஸோ அப்போ கண்ணோட்டம் என்னும் கழி பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அழகிய பெரும் பண்பு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான்டா தம்பி இந்த உலகம் இன்னும் நிலைச்சிருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றாரு. ஓகேவா? இங்க பாருங்க, இரக்கம் என்னும் அழகிய பெரும் பண்பு இருப்பதால், சரியா, இருப்பதால் இவ்வுலகம் அழியாமல் நிலைத்து நிற்கிறது, அதாவது இருக்கின்றது அப்படின்றதான் இந்த குறளுடைய பொருள். ஓகேவா? ஸோ அப்போ கண்ணோட்டம் என்னும் கழி பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு அப்படின்றதான் இந்த குறளுடைய பொருள். பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, 572 கண்ணோட்டத்து உள்ளது உலகியல். திரும்பவும் பாருங்க, கண்ணோட்டத்து உள்ளது உலகியல். அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. உண்மை அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. நிலக்குனது நிலத்துக்கு, இந்த புவிக்கு. பொறைன்னு அந்த இடத்துல நம்ம பொறைன்றது பொறையுடைமைன்றது படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பொறைனா பொறையுடைமை என்ற அதிகாரம் ஞாபகம் வரும். பொறை அப்படின்னா என்னது? பொறுமையா இருக்கிறது. பொறுமை அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்போம். சரியா? கண்டுபிடிச்சிருப்போம்ல அப்படின்ற பொருள் படிச்சிருப்போம். பொறுமை அப்படின்றது எப்படி நம்ம பொறுமையா இருக்கும் அப்படின்னா, ஒரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு பொருளை கொண்டு போகணும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம சுமையை, அந்த ரொம்ப எவ்வளோ பாரமாக இருந்தாலும் சரி, சுமையாக இருந்தாலும் சரி, அதை தாங்கி பொறுத்து கொண்டு போகிறோம் இல்லையா? அதுதான் பொறை. ஓகேவா? அப்போ பொறைனா பொறுமை, அந்த பொறுமையையும் குறிக்கும், நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சுமையையும் குறிக்கும். ஓகேவா? அப்போது பொறைனா இந்த இடத்துல சுமை, பாரம் என்ற பொருளை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? பாருங்க, எதுக்கு வந்து சுமை? நிலத்துக்கு சுமை. யாருனால? கண்ணோட்டம் இல்லாதவங்க இந்த பூமியில வாழ்றதுனால இந்த புவிக்கு தான் வந்து சுமையை தவிர அவங்களால எந்த பயனும் இல்லைன்றதுதான் இந்த குறள். பாருங்க, கண்ணோட்டத்து உள்ளது உலகியல். கண்ணோட்டம்ன்றது இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் குறள்ல பார்த்தோம். ஓகேவா? அஃதிலார் அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனால உண்மை நிலக்கு பொறை.
இருக்கிறதுனால இந்த நிலத்துக்கு சுமைதானே தவிர, அதான் நிலக்கு பொறை, இந்த நிலத்துக்கு சுமைதானே தவிர வேற எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாருங்க, இரக்கம் என்னும் பண்பினால் தான் உலகியல் இயங்குகிறது. இந்த உலகம்ன்றது இருக்கு. ஓகேவா? இரக்கம் இல்லாதவர் புவியில் இருப்பது பூமிக்கு சுமையே தவிர வேறு பயன் இல்லை. ஓகேவா? அதாவது பொறை அப்படின்னா சுமை, பாரம் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? பார்த்துக்கோ. 573 அடுத்து பார்க்கலாமா? அங்க பாருங்க, பண் எண்ணாம் பாடற்கு இயைபு என்றேல். இயைபு என்றேல் எதுகை மோனை இயைபு படிச்சிருப்போம் இல்லையா? அப்படின்னது இயைபுனா நம்ம என்னது பொருந்துறது. ஓகேவா? இந்த சொல் மாதிரி இந்த சொல்லும் என்னது, அதனுடைய ஓசை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பொருந்துறது. அதான் இயைபு. இயைபு இன்றேல் பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க, பாடற்குனா பாடலுக்குன்னு அர்த்தம். பாடல், பாட்டு. ஓகேவா? ஸோ பாடலுக்கு ஏற்ற பண் அப்படின்னா இசை. பண் அப்படின்னா என்னது? இசை. ஒரு பாடலுக்கு ஏற்ற இசை இல்லை அப்படின்னா அந்த இசையால எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா? அதுதான் சொல்றாருங்க பாருங்க, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன். அதுதான் இந்த முதல் அடியுடைய பொருள். ஓகேவா? அதுதான் பண் எண்ணாம் அப்படின்னது, அந்த இசையுடைய பயன் என்ன, அதான் எண்ணாம்ன்றது. ஓகேவா? இசை, அதான் பண் எண்ணாம் பாடலுக்கு இயைபு இன்றேல் பொருத்தம் இல்லை அப்படின்னா ஒரு பாடலுக்கு அந்த இசையால என்ன பயன். அது போலதான் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணோட்டம் அது இரக்கம். இரக்கம் இல்லாத கண் இருக்கிறதுனால, இரக்கம் இல்லாத ஒரு கண் இருக்கிறதுனால அந்த கண் இருக்கிறதுனால என்ன பயன் கேட்கிறார். ஓகேவா? எப்படி பாடலுக்கு தகுந்த இசை இல்லாதனால அந்த இசைனால என்ன பயன் இல்லையோ, பயன்றது இல்லையோ, அதே போல கண்ணிருந்தும் இல்லை இரக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த கண் இருந்து என்னப்பா பயன்றது கேட்கிறார். ஓகேவா? இங்க பாருங்க, அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்றத யோசனை. ஓகேவா? ஏன்னா கண்களை வச்சு தான் நம்ம அடுத்தவங்க மீது நம்ம இரக்கமோ அன்போ நம்மளால் வெளிப்படுத்த முடியும், டக்கு நம்மளுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அந்த கண் இருந்தும் ஒருத்தவங்க மேலே நம்ம இரக்கமோ அன்போ காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண் இருந்து என்னப்பா யூஸ் அப்படின்றது வள்ளுவருடைய கூற்று. சரியா? உண்மைதானே? அடுத்து பாருங்க, 574 பாருங்க, உல போல், உல இருக்குன்னு அர்த்தம். சரியா? உல போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். சேம், திரும்ப அதே தான். பாருங்க, வேண்டும் அளவிற்கு இரக்கம் ஓடாத, இரக்கம் காட்டாத கண் முகத்தில் இருப்பது போல தோன்றினாலும், அதாவது சிம்பிளா, அதாவது மற்றவங்கள்ட்ட இறக்கப்படுற மாதிரி அளவுக்கு நம்ம உடம்புல, அதாவது நம்ம முகத்துல கண் இருக்கிறத மாதிரி தெரிஞ்சாலும், ஓகேவா? ஒருத்த வந்து பார்த்தா இறக்கப்படவே மாட்டான், ஆனால் அவன் முகத்துல கண்ணுன்றது இருக்கும் இல்லையா? அந்த கண் அவன் முகத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் இறக்கப்படலை அப்படின்னா, சரியா, இருந்து என்ன பயன், அவன் முகத்துல அந்த கண்ணுன்றது இருந்து என்னப்பா பயன்றது கேட்கிறார். சரியா? ஒருத்தனோட முகத்துல அவன் இரக்கமற்றவன், அவன் முகத்துல கண்ணுன்றது இருக்கு. ஓகேவா? கண்ணுன்றது இருந்தா அடுத்தவங்க இரக்கமன்றது படணும். ஓகேவா? ஆனால் படமாட்டான். அவன் முகத்துல அந்த கண் இருந்து என்ன பயன் அப்படின்றதான் இந்த குறளுடைய பொருள். ஓகேவா? அதுதான் உல போல், அந்த கல் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும், இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அந்த கண் இல்லாதது போன்றது தான், அதனால என்ன பயன்றது கேட்கிறாரு. சரியா? உலப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லா கண். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, உலப்போல் அப்படின்னா இருப்பது போல் அர்த்தம். அடுத்து பாருங்க, 575 கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம். நம்மளுடைய கண்ணுக்கு அணிகலனா என்னது? அழகு. ஓகேவா? ஒரு கண்ணுக்கு அழகுன்றது அந்த கண்ணால நம்ம வெளிப்படுத்தக்கூடிய இரக்கம், அன்பு அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? அதுதான் ஒரு கண்ணுக்கு அழகு. ஓகேவா? அது இன்றேல் அப்படின்னா அந்த கண்ணோட்டம் ஒருவேளை இல்லை அப்படின்னா, இரக்கம்ன்றது இல்லை அப்படின்னா புண் என்று உணரப்படும். அது கண் கிடையாது, அது ஒரு புண், அது அழகு கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகேவா? யாருக்காவது ஒருத்தர் புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்ல முடியா, என்னடா இந்த புண்ணு இப்படி இருக்கு, சே பார்க்கவே பிடிக்கலடா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா அது அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ கண் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அது இரக்கம் காட்டுவதற்கான ஒரு உறுப்பு இல்லையா? ஓகேவா? அது இல்லை இருக்கு அப்படின்னா அது அழகு. இரக்கத்தோட ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கண் இருக்குன்னா அந்த கண் அவனுக்கு அழகு. ஓகேவா? இதுவே ஒருத்தன் இரக்கமற்றவனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கண் இருந்தாலும் அது அழகு கிடையாது, அது கண் கிடையாது, அது அருவருக்கத்தக்க ஒரு புண் மாதிரி அப்படின்றது சொல்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ கண்ணிற்கு அழகு சேர்ப்பது கண்ணோட்டம் எனும் இரக்க பண்பே. அந்த இரக்க பண்பு இல்லாத கண்ணை புண்ணென்றே உணரப்படும், அதான் புண்ணென்றுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அணிகலன் அப்படின்னா அழகு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 576 மண்ணோடு இயைந்த மரத்தனையர். மண்ணோடு இயைந்த அப்படின்னா இருந்தும் அர்த்தம், இல்லை சேர்ந்தும், இல்லை ஒத்து போறது, அதோடு ஒத்து போறது, அதுக்கு சமமானது, அதுக்கு ஈடானது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
அப்ப மண்ணோடு இயைந்த மரத்தனையர், அதே போல கண்ணோடு இயைந்த கண்ணோடாதார். என்ன பொருள் பாருங்க, கண் இருந்தும் இரக்கம் இல்லாதவர், அதான் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதார். கண் இருந்தும் இரக்கம் இல்லாதவங்க. ஓகேவா? அவங்க யாரோடு ஒப்பிடுறாங்க, யாரோட ஒத்து போறாங்க, யாருக்கு சமமானாங்க, யாரோடு சேர்ந்தவங்க மாதிரி. இங்க பாருங்க, வளராத பாருங்க. அடுத்து பாருங்க, கண் இருந்தும் இரக்கம் இல்லாதவர். அடுத்து பாருங்க, அதுதான் என்னது, மண்ணோடு இயந்த மரத்தனையர். மண் இருந்தும் வளராத ஒரு மரம் எப்படி இருக்கோ அதே போலதான் கண் இருந்தும் இரக்கம் இல்லாதவங்க அப்படின்றத ரெண்டு பேருக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு. ஓகேவா? உனக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மண் இருந்தும் ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடின்றது வளராமல் இருக்கும் அப்படின்னா என்னது, அந்த செடி வேஸ்ட்டுன்னு அர்த்தம். உனக்கு கண் இருக்கு, நீ கருணை காட்டல, ஒரு அன்புன்றது செலுத்தல, நீ வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? உன்னால எந்த பயனும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்றதான் சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்த குறள் பாருங்க, 577 பார்த்துருவோமா? 577 பாருங்க. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். சிம்பிள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். கண்ணோட்டம் இல்லாதவங்க கண்கள் இல்லாதவங்க, அவ்வளவுதான், கண் இலர். ஓகேவா? அதான் கண்ணோட்டம் இல்லவர், கண்ணோட்டம் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். அடுத்து பாருங்க, கண் உடையார். கண் இருக்கிறவன் சொல்றாரு. யார சொல்றாரு? கண்ணோட்டம் இன்மையுள் இல். கண்ணோட்டம் இருக்கிறவங்க கண்ணுடையவங்கன்னு சொல்றாரு. சார் இன்மையுள் இல்லைன்னு இருக்கு சார். அப்ப கண்ணோட்டம் இல்லாதவன்ற பொருள் தருமா? நல்லா பாருங்க, எப்படி நம்ம இலக்கணத்துல நம்ம என்ன பார்ப்போம், இப்போ வந்து குழலி கட்டுரை எழுதாமல் இரால் அப்படின்னு படிப்போம் இல்லையா? இப்ப குழலி பாருங்க, குழலி கட்டுரை எழுதாமல், எழுதாமல் அப்படின்றது எழுதுதல் அப்படின்றது பாசிட்டிவ், எழுதாமல் அப்படின்றது ஒரு நெகட்டிவா? ரைட், நெகட்டிவ். இரால் அப்படின்னா இருக்க மாட்டாள்னு அர்த்தம். இருப்பால் அப்படின்னா பாசிட்டிவ், இருக்க மாட்டாள்னா இரால் அப்படின்றது, இருப்பால் அப்படின்றது பாசிட்டிவ், இரால் அப்படின்னா இருக்க மாட்டான்னு பொருள் போடும். ஓகேவா? அப்ப இதுவும் என்னது, இருக்க மாட்டாள், நெகட்டிவ் தானே சொல்லுது. ஓகேவா? அப்ப நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பாசிட்டிவான ஒரு பொருளை சொல்லுது. ஓகே, இங்க பாருங்க, குழலி கட்டுரை எழுதாமல் இரால் அப்படின்னா எழுதாமல் நெகட்டிவ், இருக்க மாட்டாள் அப்படின்னா கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டான்னா எழுதுவாள்னு அர்த்தம், எழுதுறாள்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் சொல்லுது இல்லையா? அதே போலதான் இன்மையுள் இன்மை அப்படின்றது, இன்மை அப்படின்னா இல்லாமைன்னு அர்த்தம். ஓகேவா? இன்மையுள் அப்படின்னா இல்லாமை, இல்லைன்னு அர்த்தம். இல்லை பாருங்க, இல்லாமை இல்லை அப்படின்னது இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னது கண் இருக்கு, கண் இருக்கிறவங்க கண்ணுடையார்னு அர்த்தம், கண்கள் உடையவர்கள் அர்த்தம். புரிஞ்சதா? ஓகேவா? ஸோ அதான் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு குறள்ல பாருங்க, பாருங்க, கண்ணோட்டம் இல்லார் கண்ணிலார். இரக்கம் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க. கண் இருக்காங்க யாருக்கு? கண்ணோட்டம் இருக்கிறவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ யாரெல்லாம் இறக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கண் இருக்கு, இறக்கப்படாதவங்களுக்கு கண் இருந்தும் எந்த யூஸ் இல்லை, அவங்க கண் இல்லாதவங்க குருடர்கள்னு சொல்றாரு. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்களே, கண்கள் உடையவர்கள் இரக்கம் இல்லாமல் இருப்பது பொருத்தம் இல்லை, அதாவது இரக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ கண்ணுடையவர்கள் இரக்கமுடையவராக இருக்க வேண்டும், இரக்கமுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இல்லவர் அப்படின்னா இல்லாதவர்னு அர்த்தம், இன்மை அப்படின்னா இல்லாமைன்னு அர்த்தம். ஓகே, அதான் இன்மையுள் இல் அப்படின்னா இல்லாமையில் இல்லைன்னு அர்த்தம், அப்ப இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கு பொருள் என்ன? இதுக்கு ஈக்குவல் இருக்கு, அப்ப கண்ணோட்டம் இருக்கு, அப்ப இரக்கம்ன்றது இருக்கு, இருக்கிறவங்க அவங்க கண் இருக்கிறவங்கன்னு அர்த்தம், அதான் கண்ணுடையார். அடுத்து பாருங்க 578, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு. கருமம், கருமம் என்னமா? கருமம்ன்றது ஒரு செயல், நம்மளுடைய பணி, ஒரு செயல், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய கடமை, எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? அப்ப கருமை சிதையாமல், கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. அதாவது தான் கொண்ட கடமையில, இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லுது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க, உதவின்றது தேவைப்படுது, நம்ம அவங்க மேலே வந்து இரக்கம்ன்றது அன்புன்றது காட்டுற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கண் இருக்கு இல்லையா, பார்க்குறோம், அப்போ இறக்கப்படுறோம் அப்படின்னும் போது நம்ம கண் இருக்கிறவங்க, இறக்கப்படுறவங்க. ஓகேவா? ஸோ அதுதான் கருமம் சிதையாமல். அப்போ அந்த மாதிரி இறக்கப்படுறது நம்மளுடைய ஒரு கடமை. ஓகேவா? அதுக்கு தான் மனிதனை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஓகேவா? நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும், முடிஞ்சதை அடுத்தவங்களுக்காக நம்ம இறக்கப்படணும், அடுத்தவங்க மேலே நம்ம அன்புன்றதை காட்டணும். ஓகேவா? அப்போ தன்னுடைய கடமை, தன்னுடைய செயல், தன்னுடைய கர்மம், தன்னுடைய பணி, இதை தவறாம எவன் ஒருத்தன் இறக்கப்படுறான் அப்படின்னா அவன் சிறந்தவன் இல்லையா? அதான் சொல்ல வர்றாரு. பாருங்க, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு. பாருங்க, கருமம்னா கடமை, தொழில், உன்னுடைய பணி,
சிதையாமல் கெடாமல். பாருங்க, அப்ப நடுநிலையோடு கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு என்ன சொல்றாரு? வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு, இந்த உலகத்துல வாழக்கூடிய பொதுவா இந்த உலகமே உனக்கு உரிமையானதுன்னு சொல்றாரு. ஓகேவா? ஏன் உரிமையானது? அவன் இரக்கமுடையவன், அன்புடையவன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய தகுதி அவனுக்கு தானே இருக்கு, வேற யாருக்கு இருக்கு அப்படின்றதான் இந்த குறளுடைய பொருள். சரியா? பாருங்க, இந்த உலகமே உரிமை உடையதாகும். ஓகே, கடைசி 2 குறள் பாருங்க கண்ணோட்டத்துல 579. பாருங்க, ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. அப்படின்னா என்னன்னா, ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் அப்படின்னா, ஒருத்து அப்படின்னா தண்டித்தல். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, பதிலுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கிறது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய தீங்கு அனுபவிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஒரு தீங்குன்றது செஞ்சுட்டாங்க இல்லையா? செஞ்சுட்டாங்கன்றதுனால பதிலுக்கு நம்மளுக்கு கோவம் வரும் இல்லையா? என்ன பண்ணிவிடுவோம்? டக்குன்னு பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு தீமைன்றது டக்குன்னு அவசரப்பட்டு செஞ்சுடுவோம். ஆக்சுவலாக என்ன சொல்றது பொறுமையானது இருக்கணும். பதிலுக்கு யாராவது தீங்கு செஞ்சால் கூட பொறுமையாக இருக்குன்றதை பொறையாடுமையில படிச்சிருப்போம். அதனால் நம்மளுக்கு சிறப்புன்றதை படிச்சிருப்போம். அதே போல தான் பாருங்க, ஒருத்து ஆற்றும் பண்பினார் தம்மை வருத்தும் ஒருவரை தண்டிக்கக்கூடிய இடத்துல நாம் இருந்தும் கூட, நீ எனக்கு தவறு செஞ்சல, நான் மறுபடியும் உனக்கு தவறு செய்யலாம், அதுக்கான உரிமை எனக்கு உரிமை கிடையாது, நான் திரும்ப செய்யலாம், ஏன்னா நீ எனக்கு தவறு செஞ்சுட்டேன், நான் உனக்கு ஒன்றுமே பண்ணல, நீ எனக்கு தவறு செஞ்சுட்டேன், மறுபடியும் நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் உன்னை தண்டிப்பேன் அப்படின்ட்டு இல்லாமல் அதையும் பொறுத்துக்கிட்டு அவங்க மேலே இரக்கம் படுறோம் பாருங்க, அது சிறந்த பண்புன்னு சொல்றாரு. அதான் பண்பே தலைன்றது. ஓகேவா? அப்போ ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி, அவங்க மேல அந்த மாதிரி தவறு செஞ்சவங்க மீதும் கண்ணோடி இறக்கப்பட்டு, அதான் இறக்கப்பட்டு பொறுத்து ஆற்றக்கூடிய அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தலை, அதுதான் சிறந்ததுன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப தம்மை வருத்தும் ஒருவரை தண்டிக்கும் தன்மை இருந்தும் அவர் மீது இரக்கம் காட்டி, அவர் மீது கோபம் கொள்ளாமல் அவர் மீது இரக்கம் காட்டி, அப்படின்னு இரக்கம் என்னது? அன்பு காட்டுறது. அன்பு காட்டி பொறுத்து கொள்வது சிறந்த பண்பு. அந்த பண்பு தான் தலை. தலையானது சிறப்பு. ஓகேவா? எல்லாவற்றும் தலைன்னு அர்த்தம், எல்லாவற்றிலும் சிறந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒருத்து ஆற்றும் அப்படின்னா தண்டிக்கக்கூடியது, பொறுத்து ஆற்றுனா பொறுத்துக்கிறது. அடுத்து பாருங்க 580 கடைசி குறள் கண்ணோட்டத்துல பார்க்கலாமா? அங்க பாருங்க, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். நயத்தக்க அப்படின்னா பாருங்க, நயத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க, நாகரிகம்னா இந்த இடத்துல என்ன குறிக்குது? நாகரிகம்ன்றது இடத்துல இரக்கம்ன்றது குறிக்குது. ஓகேவா? அப்ப நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். ஓகேவா? அப்ப பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்னா என்னன்னா, விரும்ப தகுந்த இரக்கம் இயல்பை கொண்டவர்கள். அதாவது பொதுவா இரக்க இயல்பை, இரக்கத்தை கொண்டவங்க, அன்பு கொண்டவங்க அர்த்தம். அன்பு கொண்டவங்க பிறர் நன்மை கருதி, பிறருடைய நன்மை கருதி, அதாவது பிறருக்காக, ஏன்னா மற்றவங்க மீது நம்ம அன்பு காட்டுறோம், அப்ப நம்ம அன்போடலாம் இருப்பாங்க இல்லையா, இறக்கப்படுறவங்களா இருப்பாங்க இல்லையா, அப்ப இறக்கப்படுறவன் அன்பு கொண்டவன் பிறருடைய நன்மைக்காக, தனக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிறருடைய நன்மைக்காக தனக்கு ஒருத்தர் நஞ்சு கொடுத்தா அப்படின்றது தெரிஞ்சும் அதை உண்டுட்டு பொறுமையா இருப்பார்ன்ற அர்த்தம். சரியா? இங்க பாருங்க, விரும்ப தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும், நஞ்சுனது விஷம், தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்டு என்ன பண்ணுவாங்க? பொறுமையா இருப்பாங்க. சரி, அவங்களுக்காக இறக்கப்படுவாங்க, சிறந்த ஒரு பண்பாளராக இருப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அந்தவெல்லாம் யாரும் இருக்க முடியாது. தன்னோட உயிரையும் மாய்ச்சி இருப்பாங்களான்னா தெரியாது இல்லையா? ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். அடுத்தவங்க நம்ம உயிரை கொடுத்தா அடுத்தவங்களை காப்பாற்றணுமா? காப்பாற்றுவோம். என்னது, நம்ம ஃபேமிலிக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதாவது ஒரு இதனை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நிறைய நம்ம நியூஸஸ்லாம் பார்க்குற முடியாது, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அடுத்தவங்க மீது, அடுத்த ஒரு உயிர்கள், அது மனிதனில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது மீது இறக்கப்பட்டு, அதான் கண்ணோட்டம், அது மீது இறக்கப்பட்டு அன்பு காட்டி அதையும் உயிர் கொடுத்து காப்பாற்றுறான்னு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு, இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டு. சரியா? ஸோ அதானது பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். அது ஒரு சிறந்த கண்ணோட்டத்துக்கு, இறக்கப்படுதலுக்கு, அன்புடைமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஒரு குறள். சரியா? ஓகேவாமா? ஸோ அடுத்து பாருங்க, நஞ்சு அப்படின்னா விடம், நயத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க. ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தின் மூலயமா ஒரு 10 குறள்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ ஐயன் வள்ளுவர் அவர்கள் ஸோ கண்ணோட்டம், ஒரே நிமிஷமா, ஸோ கண்ணோட்டம், இறக்கப்படுதல், அன்புடைமை எல்லாமே ஒன்று தான். அன்புடைமை, அன்பு காட்டுதல் அப்படின்றது எல்லாமே ஒன்று தான். ஸோ மற்றவங்க மேலே இறக்கப்படுறது எவ்வளவு சிறந்த ஒரு பண்பு,
யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரக்கம் காட்டக்கூடியவங்க, கண் இருக்கிறதுனால நம்ம கண் இருக்கிறதுனால மற்றவங்கள்ட்ட இரக்கம்ன்றது காட்டணும். அதுக்காக தான் இந்த ஒரு உறுப்புன்றதே இருக்குது. ஸோ அப்போ அது இல்லை அப்படின்னா மற்றவங்கள அன்போ இரக்கமோ அப்படின்றது காட்டல அப்படின்னா இந்த கண் நம்ம உடம்புல இருக்கிறதும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. மாறாக அது கண் கிடையாது, புண் அப்படின்றதையும் சொல்லிட்டார். ஓகேவா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்புன்றதை காட்டுவோம். இரக்கம்ன்றது மற்றவங்களாம் நம்மளுக்கு இருக்கட்டும். அது நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஓகேவா, மற்றவங்களுக்கு ஒரு உதவியோ தேவையான போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம். சரியா? இரக்கம்ன்றது படுவோம். சரியா? ஸோ அதுதான் கண்ணோட்டத்துக்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வகுப்பில் அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ ஓகே, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்த ஒரு வகுப்பு அன்புடைமை என்ற அதிகாரம். ஸோ அன்புடைமை அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 குறள்கள் மூலிமா ஐயர் வள்ளுவர் அவர்கள் நம்மளுக்கு என்ன அறக்கருத்துக்களை நம்மளுக்கு போதிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். சரியாமா? ஸோ தேங்க்யூ.